வெற்றி முழக்கம். எழுதியவர் நா. பார்த்தசாரதி. அத்தியாயம் 23. யூகியின் பயணம். இங்கே சயந்தி நகரில் உதயணன், வாசவதத்தை முதலியோர் இவ்வாறு மகிழ்ச்சியோடு இருக்கும் வேளையில் இவர்களை பிடியேற்றி அனுப்பிய பிறகு அங்கே உஞ்சை நகரில் யூகி என்ன செய்தான் என்பதை கவனிப்போம். உதயணனை பிடியில் ஏற்றி அனுப்பிய பின்பு யூகி சாதகன் என்னும் குயவனின் குடிலில் சாங்கிய தாயை சந்தித்து மேலே நிகழ்த்த வேண்டிய சில திட்டங்களை பற்றி சிந்தித்தான் என்பது முன்பே கூறப்பட்டது. உதயணன் நலமாக வாசவதத்தையுடன் நகர் அடைந்திருப்பான் என்பது தெரியினும் இங்கே உஞ்சை நகரில் தன்னையும் உதயணனையும் தன்னோடு தொடர்புடைய மற்றவர்களையும் பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாதபடி சில பொய் செய்திகளை பரப்பிவிட்டு பின்புதான் நகர் திரும்ப வேண்டும் என்று கருதினான் யூகி. மலையில் ஓரிடத்தில் ஒரு மரக்கிளையில் விளைந்த தேனும், நாட்டில் ஓரிடத்தில் ஒரு பசுவினிடம் கறந்த பாலும் வேறு வேறு இடங்களில் தோன்றிய பொருள்கள்தான். ஆனால் அவை ஒன்றுபட்டாலும் பிரிந்திருந்தாலும் ஒரே இன்சுவை உடையவையாகவே இருக்கின்றன. யோகியை பொறுத்தவரையில் தனக்கும் உதயணனுக்கும் உள்ள நட்பை அத்தகையதாகவே எண்ணியிருந்தான். அரசியல் தொடர்புள்ள செயல்களிலும் சூழ்ச்சியோடு கூடியவற்றை மாறுபடாமல் செய்து முடிப்பதிலும் முற்றி தேர்ந்த யூகி நட்பு உணர்ச்சியில் இவ்வளவு அருமையான பிணைப்பு உடையவன். பாழ்பட்டு இடிந்து சில பகுதிகள் மட்டுமே எஞ்சியிருந்த மாகாளவனத்து காளி கோவிலை தனக்கும் தன்னுடன் வந்தவர்களுக்கும் மறைவான வாழ்விடமாக கொண்டிருந்த யூகி மாறுவேடம் கொண்டு உஞ்சை நகர கோட்டை வாயிலுள் சென்று நகரில் புகுந்தான். அங்கே பற்பல இடங்களில் பலரும் அறியும்படியாக தான் கூற கருதியிருந்த பொய் செய்திகளை பரப்பினான். பிரச்சோதன மன்னன் உண்மையான அன்பு பூண்டு உதயணனை தன் மகள் தத்தைக்கு யாழ் கற்பிக்க செய்தான். புதல்வர்களுக்கும் அவனை கொண்டு படைக்கல பயிற்சி அளித்தான். உதயணனை விரும்பி அவனுக்கு தன் மகளை மனதார அளித்தே பிரச்சோதன மன்னன் இருவரையும் பிடியேற்றி அனுப்பினான். தத்தையும் உதயணன் மேல் மிக்க காதல் கொண்டே அவனுடன் சென்றான். பிரச்சோதனன் வெகுண்டு எழுந்து படையோடு உதயணனை பின்பற்றாதிருத்தலே இதற்கு சான்று என்று யூகி ஏற்ற காரணத்தோடு இணைய செய்திகளை பலரும் அறிய பொது இடங்களில் எடுத்து உரைத்தான். பிரச்சோதனன் சாலங்காயனுடைய அறிவுரையாலும் தன் மன அமைதியாலும் உதயணனை பற்றி அவ்வளவாக சினம் கொண்டிருக்க மாட்டான் என்ற முடிவு யூகிக்கு அப்போது நன்றாக தெரிந்திருந்தது. ஆகவேதான் இந்த பொய் செய்திகளை சில சிறிய உண்மை கலப்புடன் முற்றும் மெய்யே போல பரப்புவதில் அவனுக்கு தடைகள் எவையும் ஏற்படவில்லை. பொது மன்றங்கள், கோவில் முன்றில்கள், யானை சேரிகள், படைஞர் வீதிகள், பெருந்தெருக்கள் எங்கும் எவரும் அறிய பரவிவிட்டது யூகியின் செய்தி. அங்கங்கே அறிந்த பலர் அறியாத சிலருக்கு தாமே எடுத்துரைத்தனர். உஞ்சை நகரில் யூகி செய்ய வேண்டிய வேலை அநேகமாக நிறைவேறியது. அன்றிரவு மாகாளவனத்து காளி கோயில் அதுவரை காணாத பலரை கண்டது. உஞ்சை நகருக்கு அப்பால் வெளியே அமைந்துள்ள பயங்கரமான அந்த காளி கோவிலின் சிதைந்து போன சுவர்களுக்கு நடுவே பலர் கூடியிருந்தனர். இடிந்து போன சுவர் ஒன்றின் மீது பெரிய தீவெட்டி ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. யோகி அவர்களுக்கு முன் நின்று மனம் உருகும் வகையில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். தீவெட்டியின் மங்கலான ஒளியில் கோவிலின் சிதையாமலிருந்த உட்புறத்தில் காளிதேவியின் பயங்கரமான பெரிய சிலை தெரிந்து கொண்டிருந்தது. ஏறக்குறைய கால் பனை உயரம் அமைந்திருந்த பிரம்மாண்டமான அந்த காளிதேவியின் சிலைக்கு முன்னால் நின்றுதான் யோகி பேசிக் கொண்டிருந்தான். கூடியிருந்தவர்கள் அதுவரை உஞ்சை நகரில் அவன் செய்த பல சூழ்ச்சிமிக்க செயல்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாறு வேடத்தோடு கூடிய அவன் மனிதர்கள். உதயணன் பிரச்சோதனனால் சிறைப்பட்டது கேட்டு தான் இறந்ததாக பொய்யை பரப்பிவிட்டு உஞ்சைக்கு மாறு வேடத்தில் யூகி வந்தபோது அவனுடன் வந்தவர்கள்தான் அத்தனை பேரும். உதயணன் பிடியில் ஏறி தத்தையுடன் தப்பி செல்கிறவரை யூகிக்கு வெற்றிகரமான செயலாற்றல் ஏற்பட ஒவ்வொரு நொடியும் உதவி புரிந்த பெருமை அவர்களுக்கே உரியதாகும். அவர்களில் பலர் அரண்மனையில் மாறுவேடத்தோடு பணிபுரிந்து அவ்வப்போது வேண்டிய செய்திகளை யூகிக்கு அனுப்பியவர். வேறு சிலர் வாணிகர்களாக வேடம் பூண்டு தக்க உதவிகளை செய்தவர். இன்னும் சிலர் முனிவர் போல அமைதியாக இருந்து சமயங்களில் வேண்டிய வேலைகளை செய்தவர். இறுதியில் உதயணன் புறப்பட்டு சென்றபோது அத்தனை பேரும் படை வீரராக மாறி எதிர்த்தோரை போரில் வென்று உதயணனை நலமாக செல்லவிட்ட செயல் என்றும் மறக்க முடியாத நன்றிக்குரியது. அந்த நன்றியையும் ஊருக்கு திரும்பி செல்லும் முறையையும் பற்றித்தான் யூகி அப்போது அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். நம்முடைய அரசன் சென்ற வழியிலேயே எல்லோரும் கூட்டமாக கூடி
நாடு செல்லுதல் பிறர் ஐயப்படுவதற்கு ஏதுவாகும். நாட்டு வழியாகவோ காட்டு வழியாகவோ மலை வழியாகவோ பல பல மாறு வேடங்களில் தனித்தனியே பிரிந்து நாடு செல்லுங்கள். உஞ்சை நகரில் இது காரும் உலாவிய இன்னார் இன்னாரை இன்று காணோம். திடீரென்று அவர்கள் அத்தனை பேரும் மாயமாக எங்கே மறைந்தனர் என்ற ஐயப்பாடு இங்கே யாருக்கும் எழாதபடி சிறிது சிறிதாக உங்கள் செலவு அமைய வேண்டும். இயல்பினாலும் குணத்தினாலும் உருவினாலும் வேறுபட்ட மனிதர்களைப் போன்ற நடிப்போடு நம் மன்னவன் உள்ள இடம் சென்று அடையுங்கள் என்று கூறிவிட்டு தான் அங்கே சில வேலைகளை செய்து முடித்த பின் அவர்களை பின்தொடர்ந்து வருவதாக சொன்னான் யூகி. கூட்டத்தினர் கலைந்து விடை பெற்றனர். ஊர் திரும்புகிற நண்பர்களுக்கு நன்றி கூறிய பின் அறிய வேண்டிய வேறு சில செய்திகளையும் கூறி அனுப்பிவிட்டு முனிவர் தவப்பள்ளிகள் இருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டான் யூகி. சில பல தவப்பள்ளிகளில் முனிவர்களாகவும் முனிவர்களுக்கு பணிவிடை புரிபவர்களாகவும் இருந்த தன்னை சேர்ந்தவர்களுக்கு கூற வேண்டியவற்றையெல்லாம் குறிப்பாக கூறிவிட்டு அங்கே இருந்த முற்றும் துறந்த தூய முனிவர்களிடம் சமயங்களை பற்றி பேசிவிட்டு புறப்பட்டால் தன்னை பற்றி அவர்கள் ஐயுற இடம் இருக்காது என்று எண்ணினான் யூகி. மனம், வாக்கு, காயம் என்ற 3 காரணங்களாலும் பரிசுத்தமான அவர்கள் உள்ளத்தில் ஐயமுற செய்வது துன்பத்தை வலிய தேடிக்கொள்வது போலாகும். ஆகையால் அவர்களோடு அன்றைய நேரத்தையும் மறுநாள் பகற்பொழுதையும் சமய விசாரம் செய்து கழித்தான் யூகி. பின்னே எப்போதும் அறிமுகமே இல்லாத வேற்று மனிதர்களைப் போல் மீண்டும் தமக்குள் குறிப்பால் பேசிக்கொண்டனர் யூகியும் நண்பரும். அதற்கப்பால் மாலையில் யூகி சாதகன் என்னும் குயவன் வீட்டிற்கு சென்றான். உதயணன்பால் மெய்யன்பு கொண்ட சாதகன் அவனை மீட்க உதவி புரிவதற்காகவே யூகியோடு உஞ்சை நகருக்கு வந்தவன். அன்பும் நன்றியும் உள்ளவன். பரம்பரை பரம்பரையாக உதயணனுடைய நாட்டில் முன்பே அரண்மனை குயவராக இருந்தவர்களை பெற்ற குடியில் தோன்றியவன் சாதகன். கோசாம்பி நகரத்து குயக்குடியிலேயே அவர்கள் குடி உயர்ந்த குடி. அரண்மனை குயவனாக இருந்ததனால் மட்டுமல்ல, இயற்கையிலேயே நாகரீக பண்புகள் படைத்தவன் சாதகன். உதயணன் சிறைப்பட்டது அறிந்து வைசாலி நகரத்தில் இருந்த யூகி உஞ்சைக்கு புறப்பட்ட போது உதயணனுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் வலிய தானே வந்து யூகியுடன் சேர்ந்து கொண்டான். நன்றி மிக்க அந்த குயமகன். உஞ்சை நகரில் கோட்டைப்புறத்தில் ஒரு குயவனாக குடியேறி சிறு வீடு ஒன்றில் வாழ்ந்து வந்த அவன் அந்த வாழ்க்கை முழுமையுமே உதயணன் நலத்திற்காக பயன்படுத்தியதை யூகி நன்கு அறிவான். நகரின் கோட்டைப்புறத்தில் அவன் இருந்ததால் யூகியின் சூழ்ச்சி திறத்தால் உருவாகிய எண்ணத்திட்டங்களை நிறைவேற்ற எவ்வளவோ வசதியாக இருந்தது. முன்னொரு முறை இதே குயவன் வீட்டில்தான் உதயணனை நகருக்கு அனுப்பிய பின் சாங்கிய தாயை யூகி சந்தித்து பேசினான். நகரின் உள்ளே இருந்து செய்திகளை அறிந்து யூகிக்கு தெரிவிக்கவும் யூகி கூறிய செய்திகளை நகருக்குள்ளே தக்கவருக்கு சொல்லி அனுப்பவும் அவன் செய்த உதவி அளக்க முடியாதது. யூகிக்கு அவ்வப்போது மந்திராலோசனை கூடமாகவும் பயன்பட்டிருக்கிறது அவன் மனை. அத்தகைய குயவனுடைய வீட்டிற்குத்தான் தவப்பள்ளியிலிருந்து யூகி வந்து சேர்ந்தான். இப்போது அங்கே அவன் எதிர்பார்த்தது போலவே சாங்கிய தாய் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவளை வரவேற்று முகமன் கூறிய பின் யோகி நிகழ்ந்தவற்றை அவளுக்கு விரிவாக சொன்னான். அவளும் நகர் திரும்ப விரும்புவதாக கூறினாள். பசியையும் வெம்மையையும் போக்கும் மருந்து கலப்புடன் கூடிய ஒரு வகை அவற்பொதியையும் நீர் உண்பதற்கு நீர் ஆகாரத்தையும் ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு அதற்குரிய விவரங்களை யூகி அவளுக்கு கூறினான். சாங்கிய தாய் அவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டாள். தாங்கள் புறப்பட வேண்டிய நாளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் கூட யூகி விவரித்தான். சாதகனும் சாங்கிய தாயும் யோகியின் மதிநுட்பத்தை வியந்தவாறே கேட்டனர். யோகி, சாங்கியத்தாய், சாதகன் மூவருமே உதயணன் பால் நன்றி மிக்கவர்தான். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக அதை வெளிக்காட்ட முடிந்தது. வெற்றி பெற்ற உதவி மன நிறைவை அளித்திட அவர்கள் புறப்பட முற்பட்டார்கள். சாதகன் மனையில் சாங்கிய தாயிடமும் சாதகனிடமும் விடை பெற்றுக்கொண்டு நேரே யவனப்பாடியை நோக்கி சென்றான் யோகி. சாதகனைப் போலவே உதயணன் பால் நன்றி உணர்வு மிக்கவனாகிய ஒருவன் யோகியோடு வந்திருந்து யவன கம்மியர்கள் நிறைந்த யவனப்பாடியில் தங்கி வேலை பார்ப்பவன் போல நடித்து அவசியமான போது யோகிக்கு உதவி செய்து வந்தான். அவனை காணவே யோகி சாதகன் மனையிலிருந்து யவனப்பாடி சென்றான். அவனை சந்தித்து தான் சாங்கிய தாயுடன் நகருக்கு செல்வதை அவனுக்கு கூறி தம்மவரில் அங்கிருந்து புறப்பட வேண்டியவர்கள் எல்லோரையும் அனுப்பிய பின்னே அவன் அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்பதையும் அவனுக்கு தெளிவு செய்தான் யோகி. பூட்டி இழுக்க
எருதுகளின் உதவி இல்லாமல் முற்றிலும் பொறிகளினால் இயங்கவல்ல ஓர் எந்திர வண்டியை யவனப்பாடி நண்பன் யூகிக்கு அளித்தான். யூகி அதை பெற்றுக்கொண்டு அவனை பாராட்டி வாழ்த்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். சாங்கிய தாயை அந்த எந்திர ஊர்தியில் புட்பக நகர் எல்லை வரை அழைத்து போகலாம் என்று கருதினான் யூகி. சாதகனை வேறு வழியாக நடந்து வருமாறு கூறியிருந்தான். அவர் பொதியுடனும் நீர் ஆகாரத்துடனும் குறித்த இடத்தில் சாங்கிய தாயை அந்த எந்திர வண்டியின் உட்புறத்தில் அமர செய்து அதை செலுத்தினான் யூகி. அந்தி மயங்கி மாலை நேரமாகியிருந்தது. அப்போது வானத்திலிருந்து இறங்கி பூமியின் மேலோடும் ஒரு வையம் ஏறி செல்ல விரும்பி அவ்வாறே ஏறி செல்லும் இந்திரகுமாரன் போல யூகி சென்றான். எந்திர வையம் சற்று நேரத்தில் புறநகரத்தை கடந்தது. பூந்துரைகள், பொய்கைகள் இவைகளையெல்லாம் கடந்து வண்டி வேகமாக சென்றது. நகர எல்லை முடிந்தது. கான் யாறுகளும் மணல் வெளிகளும் உயர்ந்த மலை சரிவுகளுமாக தோன்றிய புட்பக நகரத்திற்கு செல்லும் வழியில் அவர்கள் இப்போது சென்று கொண்டிருந்தனர். நாட்டு வழியும் வளமிக்க காட்டு வழியுமாக மாறி மாறி பயணம் நடந்து கொண்டிருந்தது. மக்கள் நடைய ஆற்றலற்ற சில்வண்டுகள் அரற்றும் காட்டுப்பாதையாக சிலபோதும், குறும்பர்கள் வாழும் வழியில் சிலபோதுமாக வையம் சென்றது. புட்பக நகர எல்லைக்கு இப்பால் ஒரு சிற்றூரில் சாங்கிய தாயை இறக்கி வழி விவரங்களை தெளிவாக கூறிய யூகி அவளை அங்கிருந்து பிரிந்து செல்லுமாறு அனுப்பிவிட்டான். தான் மட்டும் தனியாக வையத்தில் பயணம் செய்தபடியே புட்பக நகரத்திற்கு 440 எல்லை தொலைவில் சென்று எந்திர வண்டியை ஓரிடத்தில் ஒளித்து வைத்துவிட்டு நடந்தே புட்பக நகருக்குள்ளே போனான். முதல் நாள் உஞ்சையிலிருந்து புறப்பட்ட அதே இருள் படரும் அந்தி மாலை நேரத்தில் இன்று புட்பகத்தின் கோட்டை வாயிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அவன். அரண்மனைக்குள் தன்னை இன்னார் என்று கூறி அனுப்பிய யூகியை காவலர்கள் திரும்பி வந்து மரியாதையோடு உள்ளே அழைத்து சென்றனர். அத்தியாயம் 24. நண்பர் சூழ்ச்சி. யூகியை கண்டதும் இடவகன் நட்பு உணர்ச்சியோடு தழுவிக்கொண்டான். வெகு நாட்களுக்கு பின் இப்போதுதான் யூகியும் இடவகனும் ஒருவரையொருவர் காண்கின்றனர். ஒருவருக்கொருவர் நலன் அறிந்தனர். யூகி உதயணன் நலத்தை கூறுமாறு இடவகனை கேட்டான். இடவகன் உதயணன் நலம் என்று மறுமொழி கூறிய பின்பு விவரமாக உரைப்பதாக சொல்லிவிட்டு உதயணனை யூகி எவ்வாறு உஞ்சையிலிருந்து மீட்டான் என்பதை, தான் உணவு முதலியவற்றை முடித்துக்கொண்டு காவல் மிக்க மந்திர மாடம் ஒன்றை அடைந்து அங்கு அமர்ந்து உரையாடலாயினர். யூகி உஞ்சைக்கு தான் சென்ற பின் நிகழ்ந்த யாவற்றையும் தொகுத்து இடவகனுக்கு கூறினான். யாவற்றையும் கேட்ட இடவகன் யூகியின் ஆழமான நட்பு திறத்தை போற்றினான். உதயணன் மீட்சிக்காக யூகி ஏற்றிருக்கும் துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல என்பது அப்போதுதான் இடவகனுக்கு புலப்பட்டது. உதயணன் தன் உயிரினும் இனிய நண்பன் என்ற முறையில் அவனுக்கும் தனக்கும் அத்தகைய நண்பனாகிய யூகியை வாய்விட்டு பாராட்டினான் இடவகன். தன்னை பாராட்டும் இடவகனை இடைமறித்து, அது இருக்கட்டும், உதயணனை பற்றி மேல் நிகழ்ச்சிகளை நான் அறிந்து கொள்ளல் வேண்டாமா? அதை இப்போது கூறு இடவகா என்று வேண்டிக் கொண்டான் யூகி. இடவகன் உதயணன் உஞ்சையிலிருந்து புறப்பட்டது தொடங்கி இடையே பிடி விழுந்ததையும் சவர புளிஞர் வளைத்து கொண்டதையும் வயந்தகன் தன்னிடம் வந்து தனக்கு செய்தி கூறி படையுடன் தன்னை கூட்டி சென்று வேடர்களிடமிருந்து உதயணன் முதலியோரை மீட்டதையும் சயந்தி மலை சாரலில் தங்கிவிட்டு சயந்தி நகருக்கு புறப்பட்டதையும் விவரித்துரைத்தான். இடவகன் அவ்வாறு கூறிக்கொண்டே வரும்பொழுது யூகிக்கு உதயணன் பால் உள்ள உயிர் நட்பை அறிந்து கொள்ளத்தக்க நிகழ்ச்சி ஒன்று அங்கே அப்போது நடந்தது. உதயணன், தத்தை முதலியோர் தங்கியிருந்த இலவம் புதருக்கு வேடர்கள் நெருப்பிட்டு விட்டனர் என்று இடவகன் கூறிக்கொண்டே வரும்பொழுது தன்னை மறந்த நிலையில் கேட்டு வந்த யூகி, ஆ, அப்படியா, ஐயோ என்று கூறிக்கொண்டே அலறி மயங்கி விழுந்துவிட்டான். உடனே இடவகன் தான் திடீரென்று அவ்வாறு கூறியதற்காக தன்னை கடிந்து கொண்டே குளிர்ந்த சந்தனம் கலந்த நீரை அவன் மேல் முகத்திலும் உடலிலுமாக தெளித்து அவன் மயக்கத்தை தெளிய செய்தான். மூர்ச்சை தெளிந்த யூகி உதயணன் நலமே என்பதை முன்பே சுருக்கமாக கேள்விப்பட்டிருந்தும் தான் அவ்வாறு மூர்ச்சித்ததற்காக நாணுபவன் போல சற்றே தலை குனிந்தான். பின்னர் மேலே நிகழ்ந்தவற்றை இடவகன் கூறத் தொடங்கவே அதை கேட்கலானான். உருமண்ணுவாவின் பொறுப்பிலிருந்த தன் ஆளுகைக்கு உட்பட்ட சயந்தி நகரை அடைந்த உதயணன் தத்தையை திருமணம் செய்து கொண்டதையும் பிறவற்றையும் இடவகன் இறுதியாக கூறியபோது யூகி மனமகிழ்ச்சி எய்தினான். ஆனால் அதை அடுத்து இடவகன் சொன்ன செய்தி அவனை கலக்கத்தில் ஆழ்த்தியது.
தனக்குரிய கோசாம்பி நாட்டை ஆருணி அரசன் ஆள்வதையும் உதயணன் அறியான். அரசாட்சி பொறுப்பையும் மேற்கொள்ளவில்லை. கோசாம்பியிலிருந்து ஓடி ஒளிந்து வாழ்கின்ற தம் தம்பியர் துயரையும் நினைத்து பார்க்கிறானில்லை. உதயணன் எப்போதும் தத்தையோடு தன் நேரம் முழுமையையுமே செலவிடுகிறான். இன்னும் சில நாள் இப்படியே கழிந்தால் உதயணனுடைய திறமை, ஒழுக்கம், பெருமிதம் முதலிய யாவும் குன்றி வீர உணர்ச்சியற்ற வெற்று சிற்றின்ப மனிதனாகி விடுவான் அவன். நம்முடைய தலைவன் என்ற உயர்நிலையில் அவன் இருக்கும்போது அவனை நாம் எப்படி திருத்தி வழிக்கு கொண்டு வர முடியும் என்ற இந்த நினைவுடனேயே மேலே என்ன செய்வது என்பது அறியாமல் நான், உருமண்ணுவா, வயந்தகன் யாவருமே ஒன்றும் புரியாமல் இருக்கிறோம் என்று இடவகன் கூறி முடித்தான். யோகி உடனே அவனுக்கு மறுமொழி கூறாமல் ஓர் ஆளை வரவழைத்து புட்பக நகர எல்லையில் தான் விட்டு வந்த சாங்கிய தாயின் அடையாளங்களை சொல்லி அங்கிருந்து சயந்தி நகர் போகும் வழியிலே அவள் எங்கே அகப்பட்டாலும் தேடி தன்னிடம் கொணருமாறு கூறி அனுப்பினான். அவனை அனுப்பிவிட்டு இடவகனிடம் உதயணனை தன் நிலை உணர செய்வதற்காக என்னென்ன வழிகளை கையாளலாம் என்பது பற்றி சிறிது நேரம் பேசினான். அவ்வளவில் இருவரும் துயில சென்றனர். மறுநாள் எதிர்பார்த்ததை காட்டிலும் வெகு விரைவிலேயே போன ஆள் சாங்கிய தாயோடு திரும்பி வந்துவிட்டான். சாங்கிய தாயை மற்றவர்கள் இல்லாத ஓர் மறைவிடத்திற்கு அழைத்து சென்று இடவகன் மூலமாக தான் கேள்வியுற்றவற்றை யோகி அவளுக்கு கூறினான். அப்பால் உதயணனை சீர்திருத்துவதற்கும் அவள் துணையே அவனுக்கு வேண்டியிருந்தது. நல்ல வேளையாக சாங்கிய தாய் சயந்தி நகரத்தை அடைவதற்குள்ளேயே அவளை கூட்டி வந்திருந்தான் போன ஆள். யோகியின் திட்டத்திற்கு அதுவும் ஓர் உதவியாயிற்று. அவளுக்கு தன் ஏற்பாடுகளையும் விளக்கலானான் யோகி. இன்பத்தையே கதி என்று கொண்டு தன்னை சுற்றியிருக்கும் துன்பங்களையும் பொறுப்புகளையும் மறந்துவிட்ட உதயணனை அந்த மயக்கத்திலிருந்து மீட்கவும் நாம் தான் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உஞ்சையிலிருந்து தத்தையுடன் பிடியேறி வருவதற்கு அப்போது உதவினோம். இப்போது செய்ய வேண்டிய உதவியோ அதனினும் இன்றியமையாததாக இருக்கிறது. அந்த உதவியை செய்து நிறைவேற்ற எவ்வளவோ சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் வகுத்திருந்தோம். இப்போதும் சில சூழ்ச்சிகளும் திட்டங்களும் வகுக்கப்பட வேண்டியிருக்கின்றன. உதயணனுக்கு தாயாரை போன்ற வயது முறை உடைய நீங்கள் முன்போலவே இதற்கு உதவுதல் வேண்டும் என்று கூறிய யுகி தன் திட்டங்களையும் மேலே சொல்லலானான். சயந்தி நகரத்திலுள்ள உதயணன், தத்தை முதலியோரை ஒரு நாள் இலாவான நகரை அடுத்த மலைசாரலில் உள்ள சோலையில் உண்டாட்டு விழா கொண்டாட செய்ய வேண்டும். தொடர்ந்து நிகழும் அவ்வுண்டாட்டு விழா நாட்களில் ஒரு நாள் வாசவதத்தை அவனிடமிருந்து பிரித்து அழைத்து சென்று அவள் தங்கியிருந்த படமாட கோவிலை தீக்கி இரையாக்கி அவள் இறந்து விட்டதாக உதயணன் கருதும்படி செய்ய வேண்டும். அங்கனம் பிரித்து அழைத்து வந்த தத்தையை என்னிடம், அதாவது யோகியிடம் கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும். அதற்கு பின்னர் உஞ்சை நகரிலிருந்து வரும் வழியில் பசி மிகுதியால் அவலை உண்டு அவல் விக்கி யூகியாகிய நான் இறந்து விட்டேன் என்று உதயணன் அறியுமாறு அவனுக்கு ஒரு பொய்யை கூற வேண்டும். இவ்வளவு செயல்களையும் பிறழாமல் செய்து பெருமித குறைவுபட்ட உதயணனை வருத்தி பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை என்று யூகி சாங்கிய தாய்க்கு சொன்னான். பின்னர் உருமண்ணுவா, வயந்தகன், இடவகன் முதலியோரையும் தன் பால் வரவழைத்து அவர்களுக்கும் தன் திட்டங்களை கூறி அதன்படி உதயணனை நல்வழிக்கு கொணர ஒத்துழைக்குமாறு வேண்டினான். அவர்கள் உவகையோடு உடன்பட்டனர். இறுதியாக சாங்கிய தாய்க்கு தன்னை எங்கே, எந்த நேரத்தில், எப்படி சந்திக்கலாம், அடிக்கடி நடத்த வேண்டிய வேலைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்பதையெல்லாம் யோகி தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து உரைத்தான். அடுத்த நாள் யோகி யாத்திரைக்காக கொண்டு வந்த அவலை உண்கையில் விக்கி இறந்து போனான் என்ற செய்தி ஊரெங்கும் பரவியது. கையும் காலும் ஒட்ட வைத்து பொய்யாக உருவாக்கப்பட்ட அந்த செய்தியை எல்லோரும் நம்புவதற்குரிய சூழ்நிலையை யோகியின் நண்பர்கள் உண்டாக்கியிருந்தனர். அந்நண்பர்கள் கூடி அழுத காட்சியும் உளங்குமைந்து இறங்கிய நிலையும் செயற்கை செய்தியாகிய அதை உண்மையாக காட்டின. யோகி தலைமறைவாக ஓரிடத்தில் வசித்து வந்தான். அவன் உடல் போல ஓர் உடலை யோகியின் பிணமென்று காட்டி அதனை தீ மூட்ட விரும்பாது கங்கையில் நீர்ப்படை செய்ய போவதாக கூறிக்கொண்டு திரிந்தனர் அவன் நண்பர். புட்பக நகரத்திலும் அதை சுற்றியுள்ள நாடுகளிலுமே இந்த செய்தி பரவியிருந்தது. சயந்தி நகருக்கு அதுவரை இச்செய்தி எட்டவில்லை. யோகி தான் வரும்போது வெகு அமைதியாக வந்திருந்ததனால் அவன் உயிரோடு வந்திருப்பதாக யாரும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்குள் சாங்கிய தாய் சயந்தி நகருக்கு புறப்பட்டு சென்றிருந்தாள்.
யோகியின் திறமையும் சூழ்ச்சியும் மிக்க திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, கடமை எல்லாம் அவளை சார்ந்திருந்தன. வயந்தகன் முதலியோர் அதற்கு வெறும் உறுதியாளர்கள்தாம். உதயணன் நலனுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் தன்னை கொன்று கொள்ள துணிந்திருந்த யூகியின் தியாகம் வேடிக்கை நிறைந்ததாகவும் அதே சமயம் நட்பின் உயர் இயல்புக்கு விளக்கமாகவும் தோன்றியது அவளுக்கு. வழி முழுவதும் இதே சிந்தனைதான். சயந்தி நகரை அடைந்த அவள் மீண்டும் ஒரு முறை தான் செய்ய வேண்டியவற்றை வரிசையாக நினைத்து பார்த்து கொண்டாள். சயந்தி நகரத்து அரண்மனையை அடைந்த சாங்கிய தாய் அங்கே உதயணனை சந்தித்தாள். தாயை கண்ட கன்று போல அவளை வரவேற்றான் உதயணன். இருவரும் முகமன் கூறிக்கொண்ட பின் சித்திர கம்பத்தில் ஓர் இருக்கை தந்து அதில் அவளை அமர செய்து எதிரே தானும் அமர்ந்து கொண்டான் உதயணன். பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.